மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMS தேர்வு தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் 1 அதில் மேட் வினாத்தாளில் 90 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வினாத்தாளில் கொடுக்கப்பட்ட முதல் 30 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் அல்லது எழுத்தை கண்டுபிடி. முதல் வினா, எண் தொடர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2, 9, 16, 27, 38 விடுபட்ட எண் 68. வர்க்க எண் தொடரா அப்படின்னு பார்த்தா 9, 16 மட்டும்தான் வர்க்க எண், மீதி எதுவுமே வர்க்க எண் கிடையாது. கண எண் 27 மட்டும்தான், மீதி எதுவும் கண எண் கிடையாது. அப்படின்னா வித்தியாசத்தை செக் பண்ணிடலாம். 2லேருந்து 9 அப்படிங்கும்போது 7 கூட்டியிருக்காங்க. 7லேருந்து 16, 9லேருந்து 16 7 கூட்டியிருக்காங்க. 16லேருந்து 27 11 ஆட் பண்ணியிருக்காங்க. 27லேருந்து 38 11 ஆட் பண்ணியிருக்காங்க. 7க்கு அப்புறம் 11 வருது அப்படின்னாவே இது பகா எண்களின் தொடர் வரிசை. 11க்கு அடுத்த பகா எண் கண்டிப்பாக 13 தான். 13க்கு அப்புறம் இருக்கிற பகா எண் 17. ஸோ 11க்கு அப்புறம் இடைவெளி 13ஆகத்தான் இருக்கணும். இப்போ இதில் 13 ஆட் பண்ணியிருப்பாங்க, இதில் ஒரு 13 ஆட் பண்ணியிருக்கணும். 38 கூட 13 ஆட் பண்ணால் 51. 51 கூட 13 ஆட் பண்ணால் 64 அப்படின்னு வந்திருக்கணும். ஒரு பிரிண்ட் மிஸ்டேக் ஆகிருக்கும். ஆன்சர் கீழே ஆப்ஷன் 2 தான் இருக்குது. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 2. வினா எண் 2, 4, 9, 25, 49 இந்த தொடரில் இருக்கிற அனைத்து எண்களுமே வர்க்க எண்கள். 4 2ன் வர்க்கம், 9 3ன் வர்க்கம், 25 5ன் வர்க்கம், 49 7ன் வர்க்கம். இது பார்த்தாவே சொல்லிடலாம், இது பகா எண் தொடர் வரிசை. 7க்கு அடுத்தது பகா எண் 11 தான். இப்போ 11ன் வர்க்கம் தான் விடுபட்ட இடத்துல வரும். 11ன் வர்க்கம் 121. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 3, இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் எண் தொடரை பாருங்கள். 2, 17, 5, 12, 9 மதிப்புகள் பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரே எண் தொடர்லேயே மதிப்புகள் ஏற்ற இறக்கங்களுடன் வந்ததுன்னா அது இரட்டை தொடர் வரிசை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இரட்டை தொடர் வரிசையில் ஒன்று விட்ட ஒன்று உறுப்புகள் ஒரு தொடரை அமைக்கும். 2, 5, 9, 14 அப்படிங்கிறது ஒரு தொடர் வரிசை. 17, 12, 9 விடுபட்ட எண், இது ஒரு தொடர் வரிசை. மேலே இருக்கிற தொடரை செக் பண்ணிக்கலாம். 2க்கு அப்புறம் 5 3 ஆட் பண்ணியிருக்காங்க. 5க்கு அப்புறம் 9 4 கூட்டியிருக்காங்க. 9லேருந்து 14 5 கூட்டியிருக்காங்க. வித்தியாசம் பாருங்கள், 3 4 5. இரண்டாவது தொடரை செக் பண்ணிக்கலாம். 17லேருந்து 12 5 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 12லேருந்து 8 4 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 5 4. அடுத்தது கண்டிப்பாக 3 மைனஸ் பண்ணியிருக்கணும். 8ல் 3 போயிடுச்சுன்னா எண் 5. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 4, எண் தொடர் கொடுத்துருக்காங்க. 7, 23, 49, 149 அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் எண் 7, அடுத்த எண் 23. 7 3ஆல் பெருக்கி 2 கூட்டியிருக்காங்க. 7 3 21, 21 கூட 2 கூட்டினா 23. அடுத்தது 23ஐ 2ஆல் பெருக்கி 3 கூட்டியிருக்காங்க. அதாவது 3ஆல் பெருக்கி 2 கூட்டுறாங்க. அடுத்த டேர்முக்கு 2ஆல் பெருக்கி 3 கூட்டுறாங்க. அடுத்த டேர்முக்கு 3ஆல் பெருக்கி 2 கூட்டுறாங்க. அடுத்த டேர்முக்கு 2ஆல் பெருக்கி 3 கூட்டணும். இப்போ பாருங்கள், 23 2ஆல் பெருக்கினா 46. 46 கூட 3 கூட்டினா 49. 49 3ஆல் பெருக்கி 2 கூட்டணும். 3 49 147. அது கூட 2 கூட்டினா 149. இப்போ அடுத்த டேர்முக்கு 2ஆல் பெருக்கி 3 ஆட் பண்ணணும். 2ஆல் பெருக்கினா 298. அது கூட 3 கூட்டினா 301. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 5, முதல் உறுப்பு 1, அடுத்தது 4, 10, 22, 46 அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1லேருந்து 4 எப்படி வந்துச்சு? 3 ஆட் பண்ணியிருக்காங்க. 4லேருந்து 10 6 ஆட் பண்ணியிருக்காங்க. 10லேருந்து 22 12 ஆட் பண்ணியிருக்காங்க. 22லேருந்து 46 24 ஆட் பண்ணியிருக்காங்க. வித்தியாசத்தை பாருங்கள், 3 6 12 24.
3 2ஆல் பெருக்குனா 6, 6 2ஆல் பெருக்குனா 12, 12 2ஆல் பெருக்குனா 24. இப்போ அடுத்த வித்தியாசம் 24 2ஆல் பெருக்கணும், 48 கூட்டணும். 46 கூட 48 ஆட் பண்ணோம்னா 94. சரியான விடை 94, ஆப்ஷன் 3. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் 1 மேட் வினாத்தாளுக்கான வினாக்களின் எக்ஸ்பிளைன் வீடியோவை பார்த்துட்ருக்கோம். எடுத்த உடனே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அது தவறு. மேட் பகுதியில் உள்ள ஒவ்வொரு தலைப்புக்குமான பயிற்சி வகுப்பு வீடியோக்கள் பார்த்துருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு தலைப்பில் உள்ள கணக்குகள் நமக்கு புரியும். பயிற்சி வகுப்பு வீடியோக்கள் பார்க்காம நேரடியாக கொஸ்டின் பேப்பருக்கான எக்ஸ்பிளைன் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். கேள்வி எண் 6 மற்றும் 7 எழுத்து தொடர் வரிசையை நிரப்புதல் டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆங்கில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலே ஆங்கில எழுத்துக்களின் வரிசையை நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஆல்ஃபாபெட்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். ஏடி அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, கமா இஹெச் ஐஎல் விடுபட்ட உறுப்பு கியூடி. ஒவ்வொரு கமா குறி போட்டிருந்தாங்கன்னா அது ஒரு வகை. இதில் கமா குறியே வராது, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. குறைந்தபட்சம் 4 எழுத்துக்கள் கேட்டிருப்பாங்க, இது ஒரு வகை. நம்ம கணக்கு எண் 6 பார்க்கலாம். ஏடி, ஏலிருந்து டி அப்படின்னா ஏவுக்கும் டிவுக்கும் 3 எழுத்து டிஃப்ரென்ஸ். டியிலிருந்து இ, டிக்கு அடுத்த லெட்டர் தான் இ, ஸோ ஒரு பிளேஸ் முன்னாடி போயிருக்காங்க. இலிருந்து ஹச், இலிருந்து ஹச் அப்படிங்கும்போது 3 பிளேஸ் போயிருக்காங்க. ஹச்சிலிருந்து ஐ ஒரு பிளேஸ் தான் போயிருக்காங்க. இப்போது ஒரே உறுப்பில் உள்ள எழுத்துக்களுக்கான இடைவெளி 3 பிளேஸ் ஃபார்வேர்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு உறுப்புக்குமான இடைவெளி ஒரே ஒரு பிளேஸ் ஃபார்வேர்ட் ஆகிருக்கு. இப்போ ஐலிருந்து எல் பாருங்கள் 3 பிளேஸ் தான். அப்புறம் எல்க்கு அடுத்த உறுப்புக்கு கண்டிப்பாக ஒரு பிளேஸ் தான். அப்படின்னா எம், ஃபஸ்ட் லெட்டர் எம். இதுலேயே அடுத்த லெட்டருக்கு 3 பிளேஸ் போகணும். 3 பிளேஸ் போனால் பி, ஒரு லெட்டர் போகணும் கியூ, கியூவிலேருந்து 3 லெட்டர் டி. கரெக்டாக தான் இருக்குது. அப்போ விடுபட்ட இடத்துல லெட்டர் எம்பி வரணும், ஆப்ஷன் 3. கேள்வி எண் 7 இது ஒரு வகை. கியூஆர்பி டேஸ் கியூ டேஸ் பிபி கியூஆர் டேஸ் பி டேஸ் ஆர்பிபி. பாருங்கள், பிபி கியூஆர் இது ஒரு நமக்கு ஒரு குழு. இப்போ பிபி கியூஆர் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கியூஆர் இந்த பக்கம் வந்துருச்சு, பிபி கடைசியில் வந்துருச்சு. பிபி கியூஆர், பிபி கியூஆர், பிபி கியூஆர், பிபி கியூஆர். பாருங்கள், மிகச்சரியாக இருக்குது. அப்போ விடுபட்ட இடத்துல பிஆர்பிக்யூ, பிஆர்பிக்யூ, ஆப்ஷன் 3. வழிமுறை வினா எண் 8 முதல் 12 வரை. அடுத்து வர்ற இந்த 5 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். கீழ்கண்ட வினாக்களில் உள்ள எண்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட விதியின் கீழ் எழுதப்பட்டுள்ளது. அதில் ஒரு எண் மட்டும் விடுபட்டுள்ளது. அவ்வெண்ணை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடு. படங்களில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல் டாப்பிக்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரே மாதிரியான படங்கள் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரே படம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. 2 வகைகள் இருக்குது. நீங்கள் கிளாஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். பாருங்கள், 3 ஒரே மாதிரியான படம். வினா எண் 8 இந்த இடத்துல, அதாவது 3வது படத்தில் கீழே ஒரு எண் விடுபட்டிருக்குன்னா இந்த படத்தின் அமைவிடத்தை பொறுத்து நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியும்? இந்த 2 எண்களை என்ன பண்ணால் கீழே இருக்கிற எண் கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் யோசிக்கணும். இந்த 2 படங்கள் எதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த படத்தில் கண்டுபிடிக்கணும், இதில் கன்ஃபார்ம் பண்ணணும், இதில் அப்ளை பண்ணிக்கணும். 12யும் 8யும் என்ன பண்ணால் 80 கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் யோசிக்கணும். கூட்டலாம், பெருக்கலாம், வர்க்கப்படுத்தலாம், வர்க்கப்படுத்தி கூட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம். 16 7 என்ன பண்ணால் 207 கிடைக்கும் அப்படின்ற வகையில் யோசிக்கணும். அதற்கு முன்னாடி இதில் ஏதாவது வர்க்க எண்கள் கன எண்கள் இருக்கான்னு பார்த்துக்கணும். 8 கன எண், ஆனால் 7 கன எண் கிடையாது. 16 வர்க்க எண், 25 வர்க்க எண், பட் வேறு எதுவும் வர்க்க எண் கிடையாது. ஸோ அந்த வகையில் நம்ம யோசிக்க வேண்டாம். 12யும் 8யும் என்ன பண்ணால் 80 கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். 12இன் வர்க்கம் 144, 8இன் வர்க்கம் 64. 144ல் 64 மைனஸ் பண்ணால் 80 மிகச்சரியாக கிடைக்குது. இப்போ இதே தொடர்பு 2வது படத்திற்கும் பொருந்தணும். 16இன் வர்க்கம் 256, 7இன் வர்க்கம் 49 மைனஸ் பண்ணால் மிகச்சரியாக 207 நமக்கு கிடைக்குது. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 25 ஸ்கொயர்
625. 21 ஸ்கொயர் 441. இப்போ 625லேருந்து 441 மைனஸ் பண்ணால் விடுபட்ட எண் கிடைக்கும். 4 12ல் 4 போயிடுச்சுன்னா 8, இங்கே 1 போயிருக்கும், 5 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. இப்போ 184 அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் 1. கேள்வி எண் 9. ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3ம் ஒரே மாதிரியான படங்கள். ஒரு வட்டம், வட்டத்தை சுற்றி 4 எண்களும் வட்டத்திற்கு உள்ள ஒரு எண்ணும் கொடுத்துருக்காங்க. 3வது படத்தில் வட்டத்துக்கு உள்ள ஒரு எண் விடுபட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு எண் விடுபட்டிருக்குன்னா சுற்றி இருக்கிற 4 எண்களுக்கும் உள்ள இருக்கிற ஒரு எண்ணுக்கும் தொடர்பு இருக்கும். இப்போ 4 எண்களை என்ன பண்ணால் உள்ள இருக்கிற நம்பர் கிடைக்குது அப்படிங்கிற வகையில் யோசிக்கணும். 2 நம்பர்ஸை கூட்டி பார்க்கலாம், பெருக்கி பார்க்கலாம், பெருக்கி கழிக்கலாம், பெருக்கி மைனஸ் பண்ணி பார்க்கலாம், வர்க்கப்படுத்தி பார்க்கலாம். பாருங்கள், வர்க்கப்படுத்தணுன்னா நம்பர் நமக்கு அதிகமாக வேணும். ஸோ வர்க்கப்படுத்த வேண்டாம். ஆப்போசிட் நம்பர்ஸை பெருக்கி பார்க்கலாம். 7 8 56, 4 12. பாருங்கள், 56ல் 12 மைனஸ் பண்ணால் 44 கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். 7 8 56, 4 12 மைனஸ் பண்ணால் 44. இப்போ இந்த நம்பரை பெருக்கிக்கணும். 9 பெருக்கல் 5 45, 7 2 14. 45ல் 16 போயிடுச்சுன்னா 31 மிகச்சரியாக வருது. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கிக்கணும். 9 பெருக்கல் 6 54. 54ல் 3 24 போயிடுச்சுன்னா 30 மிகச்சரியாக கிடைக்கும். இதனுடைய மாற்று விடைகள் அந்த பக்கம் டாப்பில் இருக்குது. இப்போ சரியான விடை 30. கேள்வி எண் 10. 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஒரு எண் விடுபட்டிருக்குன்னா சுற்றி இருக்கிற 4 நம்பர்ஸுக்கும் சென்ட்ரல் இருக்கிற இந்த எண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். 5 3 6 8 என்ன பண்ணால் 63 கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் யோசிக்கலாம். 6 3 18, 8 40. 40 ஒரு 18, 58 தான் வருது. இப்போ இது ரெண்டையும் பெருக்கி பார்த்துக்கலாம். கீழே இருக்கிற 2 நம்பர்ஸ் பெருக்குனா 48, மேலே இருக்கிற 2 நம்பர்ஸை பெருக்குனா 15. இதுக்கு தொடர்பு இருக்குது. கூட்டி பாருங்கள், 63 வரும். 8 40, 6 8 48. மேலே இருக்கிற 2 நம்பர்ஸை பெருக்கினோம் 15. இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு 63 கிடைக்குது. இதே தொடர்பு 2வது படத்திற்கும் பொருந்தணும். 7 2 14. கீழே இருக்கிற 2 நம்பர்ஸை பெருக்கிக்கலாம். 3 27. 2ஐ ஆட் பண்ணும்போது 41 மிகச்சரியாக கிடைக்குது. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதே தொடர்பை பயன்படுத்தி தான் விடுபட்ட என்ன கண்டுபிடிக்க போகிறோம். என்ன தொடர்பு? மேலே இருக்கிற 2 நம்பர்ஸையும் பெருக்கிக்கணும், கீழே இருக்கிற 2 நம்பர்ஸையும் பெருக்கிக்கணும். 2ஐயும் ஆட் பண்ணால் சென்ட்ரல் இருக்கிற நம்பர் கிடைக்கும். 6 7 42. கீழே இருக்கிற 2 நம்பரை பெருக்கினா 8 40. 2ஐயும் கூட்டும்போது 82. இப்போ விடுபட்ட இடத்துல எண் 82 வரணும். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 11. பாருங்கள், 3 படங்கள் ஒரே மாதிரி இருக்குது. மேலே இந்த இடத்துல ஒரு எண் விடுபட்டிருக்கு. இந்த படத்தின் அமைவிடத்தை பொறுத்து இந்த 2 எண்களை என்ன பண்ணால் கீழே இருக்கிற எண் கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் நம்ம யோசிக்கணும். பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல ஒரு எண் விடுபட்டிருக்கு இல்லையா? சரி, இந்த 2 படங்களிலிருந்து என்ன தொடர்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 27 2ஆல் பெருக்குனா 54. 2க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள், 27 தான் வரும். 27க்கும் 9க்கு என்ன தொடர்புனா 27 3ஆல் வகுத்தா 9 கிடைக்கும். இப்போ 42 2ஆல் பெருக்குனா 84. வித்தியாசம்தான். அதாவது 42லேருந்து 84 கழிக்க சொல்லலை. 2 எண்களுக்கும் இடையிலான வித்தியாசம் 42. இப்போ பெரிய எண்ணிலேருந்து தான் சிறிய எண்ணை கழிச்சிக்கணும். 42 3ஆல் வகுத்தோம்னா 14 கிடைக்குது. இப்போ இந்த 2 எண்களின் வித்தியாசத்தை 3ஆல் வகுத்தா கீழே இருக்கிற எண் கிடைக்கும். இப்போ 21ஆக இருக்கும். 21 2ஆல் பெருக்கினா தான் 42. இந்த 2 எண்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 21. 21ஐ 3ஆல் வகுத்தா தான் 7 கிடைக்கும். ஆகவே விடுபட்ட இடத்துல எண் 21. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 12. முக்கோணம் படம் கொடுத்துருக்காங்க. 3 படங்கள். முக்கோணத்தை சுற்றி 3 எண்களும் முக்கோணத்துக்குள்ள ஒரு எண்ணும் கொடுத்துருக்காங்க. 3வது படத்தில் முக்கோணத்துக்குள்ள ஒரு எண் விடுபட்டிருக்கு. இந்த 3 எண்களை என்ன பண்ணால் சென்டரில் இருக்கிற நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் நம்ம யோசிக்கணும். 3ஐயும் கூட்டி பாருங்கள், 13 20 தான் வருது. ஸோ 3ஐயும் பெருக்கி பார்த்துக்கலாம். 8 40. 40ம் ஒரு 7ம் 280. 280க்கும் 28க்கும் தொடர்பு இருக்குது. என்ன 10ஆல் வகுத்துக்க முடியும். 5 பெருக்கள் 8 பெருக்கள் 7 280. 280ஐ 10ஆல் வகுத்தா சென்ட்ரல் இருக்கிற நம்பர் கிடைக்கும்.
இப்போ இதே தொடர்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். 6 24, 24 பெருக்கல் 5 120, 120 10ஆல் வகுத்தோம்னா 12. இப்போ மிகச்சரியாக இருக்குது. சுற்றி இருக்கிற 3 எண்களையும் பெருக்கி 10ஆல் வகுக்கணும். இதுதான் தொடர்பு. இதே தொடர்பில் ப்ரீவியஸ் இயர் என்எம்எஸ் கொஸ்டின் பேப்பரில் ஒரு வினா இருந்துச்சு. ஆனால் எண்கள் மாறி இருக்கும், தொடர்பு சேம் தான். சுற்றி இருக்கிற எண்களை பெருக்கி 10ஆல் வகுக்கணும். இப்போ இதையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். 9 27, 27 ஒரு 10, 270, 270 10ஆல் வகுத்தோம்னா 27. சரியான விடை 27, ஆப்ஷன் 2. வழிமுறை வினா எண் 13 முதல் 16 வரை அடுத்து வர்ற 4 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ண போகிறோம். தனித்த எண்ணை அல்லது எழுத்து அல்லது வார்த்தைகளை மாற்று விடைகளில் இருந்து தேர்ந்தெடு. தனித்த, வேறுபட்ட, மாறுபட்ட எந்த வார்த்தை வேணுமானாலும் பயன்படுத்தலாம். இந்த வகை கணக்குகளில் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, வினாவே இருக்காது. இப்போ வழிமுறையை கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கணும். ஆப்ஷனில் 4 இருக்கும். அதில் 3 ஆப்ஷன் ஒரே தொடர்பில் இருக்கும், 1 மட்டும் மாறுபட்டு இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கேள்வி எண் 13. 4 எண்கள் கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷனில். 3 எண்கள் ஒரே தொடர்பில் இருக்கும், ஒரு எண் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். இந்த கணக்கு செய்யணும்னா 100 முதல் 1000 வரையுள்ள வர்க்க எண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 962 31 வர்க்கம். 31 வர்க்கத்தை கூட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 31 ஸ்கொயர் 961, அது கூட 1 ஆட் பண்ணால் 962. 730 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 27 ஸ்கொயர் கூட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 27 ஸ்கொயர் 729, அது கூட 1 கூட்டினா தான் 730. 528 இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வர்க்க எண் 529. 23 ஸ்கொயர் கூட 1 கழிச்சிருக்காங்க. அதாவது 529 கூட 1 மைனஸ் பண்ணால் தான் 528 கிடைக்கும். இது 19 ஸ்கொயர் கூட 1 கூட்டியிருக்காங்க. 19 ஸ்கொயர் எவ்வளோ? 361, அது கூட 1 கூட்டினா 362. வர்க்க எண் கூட ஒவ்வொன்று ஆட் பண்ணியிருக்காங்க. 3வது ஆப்ஷனில் மட்டும் 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஆகவே தனித்த அந்த எண் ஆப்ஷன் 3. கேள்வி எண் 14 அதே போல தான். எண்கள் கொடுத்துருக்காங்க. 3 எண்கள் ஒரே தொடர்பில் இருக்கும், ஒரு எண் மட்டும் மாறுபட்டு இருக்கும். ஆப்ஷன் 2ல் 7225, இது 85 வர்க்கம். ஆப்ஷன் 3ல் 5625, இது 75 வர்க்கம். ஆப்ஷன் 4ல் 11025, இது எண் 105 வர்க்கம். இப்போ இந்த 3 ஆப்ஷன்லேயுமே வர்க்க எண்கள் கொடுத்துருக்காங்க. 1025 அப்படிங்கிறது வர்க்க எண் கிடையாது. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 15. 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நோயின் பெயர்கள். ஹெப்படைட்டிஸ், கல்லீரல் அழற்சி நோய். மீசிலஸ், தட்டம்மை. போலியோ, இளம்பிள்ளை வாதம். டைப்பாய்டு, இது ஒரு காய்ச்சல். இதில் மாறுபட்ட வார்த்தைனா டைப்பாய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற உணவு தண்ணியில் சுத்தம் இல்லை அப்படின்னா டைப்பாய்டு ஏற்படும். கேள்வி எண் 16. 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. 4மே விளையாட்டுகள் தான். ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி, பேட்மிண்டன். விளையாட்டில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் எண்ணிக்கை. ஃபுட்பாலில் ஒரு டீமுக்கு 11 பேர் விளையாடுவாங்க. கிரிக்கெட்லேயும் அதே போல் ஒரு டீமுக்கு 11 பேர் இருப்பாங்க. ஹாக்கியில் ஒரு டீமுக்கு 11 பேர் இருப்பாங்க. ஆனால் பேட்மிண்டனுக்கு அப்படி இல்லை, 1 அல்லது 2 பேர் தான் இருப்பாங்க. ஆகவே மாறுபட்ட அந்த வார்த்தை ஆப்ஷன் 4. வழிமுறை வினா எண் 17 முதல் 21 வரை அடுத்து வர்ற 5 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஒப்புமை என்ற குறியீட்டிற்கு முன் உள்ள 2 வார்த்தை அல்லது எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகளிலிருந்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. கேள்வி எண் 17. ஒப்புமை வார்த்தைகள். பாருங்கள், இந்த ஒப்புமை குறியீட்டிற்கு முன்னாடி 2 வார்த்தைகள் இருக்கும், பின்னாடி 2 வார்த்தைகள். அதில் ஒரு வார்த்தை விடுபட்டிருக்கு. பாய், மென். பாய்னா பையன், மென் அப்படின்னா அடல்ட் 1. இது கிட்ஸு, இது அடல்ட். பையன் வளர்ந்து மேனாக மாறிடுவான். அப்போ கேர்ள் வளர்ந்து உமனாக மாறும். பாருங்கள், உமன், உமன்.
இது சிங்குலர், இது ப்ளூரல். இப்போ சிங்குலர் தான் வரும். ஆப்ஷன் 4. பாய் என்ற வார்த்தையை மேன் உடன் தொடர்பு படுத்தினால் கேர்ள் என்ற வார்த்தையை உமன் உடன் தொடர்பு படுத்த முடியும். கேள்வி எண் 18. பாட்டனியை பிளான்ட்ஸுடன் தொடர்புபடுத்தினால் என்டோமோலஜியை எந்த வார்த்தையுடன் தொடர்புபடுத்தலாம்? இப்போ பிளான்ட்ஸ்னால் தாவரங்களை பற்றி படிக்கும் பாடப்பிரிவு பாட்டனி. இப்போ என்டோமாலஜி அப்படிங்கிறது எதை பற்றின படிக்கும் பிரிவு அப்படின்னா இன்செக்ட்ஸ், பூச்சிகளை பற்றி படிக்கிறது தான் என்டோமாலஜி. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 19. பல்ப் என்ற வார்த்தையை பேப்பருடன் தொடர்புபடுத்தினால் ஹெம்ப் என்ற வார்த்தையை எந்த வார்த்தையுடன் தொடர்புபடுத்த முடியும்? பல்ப் அப்படின்னா கூல். பேப்பர்ஸ் கூல்லிருந்து தான் தயாரிக்கிறாங்க. இப்போ ஹெம்ப் அப்படின்னா சணல்லிருந்து என்ன தயாரிப்பாங்க? கயிறு தயாரிப்பாங்க. இப்போ ஹெம்ப் என்ற வார்த்தையை ரோப் என்ற வார்த்தையுடன் தொடர்புபடுத்த முடியும். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 20. ஹாட் என்ற வார்த்தையை ஓவன் உடன் தொடர்புபடுத்தினால் கோல்டு என்ற வார்த்தையை எந்த வார்த்தையுடன் தொடர்புபடுத்த முடியும்? ஓவன் அப்படிங்கிறது ஒரு மிஷின், மைக்ரோ ஓவன் சொல்லுவோம் இல்லையா, சமையல் கட்டில் இருக்கும். அது சூடுபடுத்துறதுக்கு நீங்கள் பேக்கரியில் போனீங்கன்னா பப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஓவனில் வச்சா பொருட்கள் சூடாக இருக்கும். இப்போ எதில் வச்சா இந்த பொருள் கோல்டாக இருக்கும்? ஐஸ்கிரீம் கிடையாது, ஏர் கண்டிஷ்னர் காற்றை சில்லுன்னு வச்சுக்கும். ஸ்னோ பனிக்கட்டி. ரெஃப்ரிஜிரேட்டர், அப்போ ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே வச்சா தான் கோல்டாக இருக்கும். சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 21. 3ஐ 39 உடன் தொடர்புபடுத்தினால் 9ஐ எந்த எண்ணுடன் தொடர்புபடுத்த முடியும்? இப்போ 3 எப்படி 39ஆக மாறிச்சுன்னு பார்க்கணும். 3 அப்படியே வச்சுக்கலாம், அடுத்தது ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ அதே தொடர்பு தான் இங்கேயும். 9 அப்படியே வச்சுக்கிட்டா 9 ஸ்கொயர் பண்ணால் 81. 981 கிடையாது. ஸோ முதல்ல ஸ்கொயர் பண்ணிக்கலாம் 81, அந்த நம்பரை அப்படியே வச்சுக்கிட்டா 819. இப்போ 819 இருக்குது. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 22. H = 11, P = 19, TO = 41 எனில் LED என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்குகள் வந்துச்சுனாவே ஏபிசிடி எழுதி அதனுடைய வரிசை எண்களையும் எடுத்து எழுதிக்கணும். ஏபிசிடி எழுதிட்டோம், அதனுடைய வரிசை எண்கள் பாருங்கள். ஹச்சுக்கு 8ன்னு தான் வருது, பிக்கு 16ன்னு வருது. ஆனால் 3 இவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ வரிசை எண் கூட கண்டிப்பாக நம்ம 3 கூட்டிக்கணும். ஹச் வரிசை எண் 8, ஆனால் அது கூட 3 கூட்டினா 11. பி வரிசை எண் 16, அது கூட 3 கூட்டினா 19. டி வரிசை எண் 20, அது கூட 3 கூட்டிக்குங்க 23. ஓ வரிசை எண் பாருங்கள் 15 வரும், அது கூட 3 ஆட் பண்ணிக்கிட்டால் 18. இப்போ ரெண்டையும் கூட்டுங்க 41 மிகச்சரியாக வருது. இப்போ எல்இடிக்கும் அதே தொடர்பு தான். எல் எவ்வளோ இருக்கும்? 10, 11, 12. 3 கூட்டினா 15. ஈக்கு 5வது வரிசை எண்ணாக இருக்கும், 3 கூட்டினா 8. டிக்கு 4, 3 கூட்டினா 7. இப்போ 15 + 15 30. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 23. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கவ் என்பது A15X எனவும் மற்றும் டேம் என்பது B1I எனவும் குறியிடப்பட்டால் அதே குறியீட்டு மொழியில் PUT என்பது எழுதப்படும் விதம் யாது? இப்போ கவ் அதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? A15X. அடுத்து டேம் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? B1N. இப்போ 2 லெட்டர்ஸுக்கும் முதல்ல கடைசிக்கும் லெட்டர்ஸையே கோடிங்காக கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்கிற எழுத்துக்கு மட்டும் நம்பரை கோட் பண்ணியிருக்காங்க. ஏக்கு 1, ஓக்கு 15. இப்போ அதனுடைய வரிசை எண்கள் தான். இப்போ புட் யூக்கான வரிசை எண் 21. ஸோ சென்டரில் 21ஆம் நம்பர் தான் வரும். ஃபஸ்ட் லெட்டர் சி ஏ எப்படி வந்துச்சுன்னா 2 எழுத்து பின்னாடி போயிருக்காங்க. டபிள்யூ எப்படி எக்ஸாக வந்துச்சுன்னா ஒரு எழுத்து முன்னாடி போயிருக்காங்க. முதல்ல 2 எழுத்து பின்னாடி, 3வது லெட்டருக்கு ஒரு எழுத்து முன்னாடி, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டியிலேருந்து 2 லெட்டர் பின்னாடி போனால் பி. எம் அதிலிருந்து ஒரு லெட்டர் முன்னாடி போனால் என். இப்போ பி 2 லெட்டர்ஸ் பின்னாடி போகணும், என். டி ஒரு லெட்டர் முன்னாடி போகணும், யூ. இப்போ N21U அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 24. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் D = 4,
அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏபிசிடிக்கு இடதுபுறம் இருந்து வலதுபுறமாக எண்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். டியர் சமம் 7 என குறியிடப்பட்டால் அதே குறியீட்டு மொழியில் ஹோட்டல் என்பது எழுதப்படும் விதம். இப்போ D4ன்னு என்ன புரிஞ்சிக்கலாம்? இந்த பக்கம் இருந்து தான் இந்த பக்கம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டியருக்கு எப்படி 7 வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். நம்பர்ஸை போட்டுக்கலாம். D4, E5, A1, Rக்கான வரிசை எண் 18, டோட்டல் பண்ணால் 28 வருது. இப்போ 28 எப்படி 7ஆக மாறிச்சுன்னா 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 4ஆல் வகுத்துக்கிட்டாங்க. 28ஐ 4ஆல் வகுக்கும்போது 7 கிடைக்குது. இப்போ ஹோட்டலுக்கு ஹச்சுக்கான வரிசை எண் பாருங்கள் 8 ப்ளஸ் O வரிசை எண் 15, T வரிசை எண் 20, Eக்கு 5, Lக்கு 12. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 12 ஒரு 8 20, 20 ஒரு 20 40, 40 ஒரு 20 60 வருது. 4ஆல் வகுக்கக்கூடாது, ஏன்னா டியருக்கு 4 லெட்டர்ஸ், அதனால் 4ஆல் வகுத்தோம். ஹோட்டலுக்கு 5 லெட்டர்ஸ், ஸோ 5ஆல் வகுத்துக்கலாம். 5 12 60. இப்போ 12 என்பது தான் சரியான விடை, ஆப்ஷன் 1. கேள்வி எண் 25. பீட் என்பது YVZG என குறியிடப்பட்டால் மைல்டு என்பது எவ்வாறு எழுதலாம்? பி இடதுபுறம் இருந்து பார்க்கும்போது 2வது லெட்டர், ஒய் வலதுபுறம் இருந்து 2வது லெட்டர். அதை தான் இது தொடர்பு அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. பாருங்கள், ஏபிசிடி எழுதலாம். பாருங்கள், ஏபிசிடி இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் எடுத்து எழுதிக்கிட்டோம். பீட் பிக்கு ஒய், ஈக்கு வி, ஏக்கு இசட், டீக்கு ஜி. அதுதான் கோடிங். இப்போ மைல்டுக்கு என்னென்னு கண்டுபிடிக்கலாம். எம்முக்கு நேராக கீழே என் இருக்குது, ஐக்கு நேராக ஆர் இருக்குது, எல்லுக்கு நேராக ஓ இருக்குது, டிக்கு நேராக டபிள்யூ இருக்குது. ஸோ NROW சரியான விடை, ஆப்ஷன் 1. கேள்வி எண் 26. 10 என்பது 879 எனவும் 5 என்பது 1567 எனவும் 4 என்பது 1234 எனவும் குறியிடப்பட்டால் ஃபர்னிச்சர் என்பதன் குறியீடு யாது? இதுக்கு கண்டிப்பாக ஏபிசிடி எழுதி வரிசை எண்ணெல்லாம் போடக்கூடாது. 10, 4, 5 இந்த 3 வார்த்தைகளிலிருந்தே ஃபர்னிச்சர் அப்படிங்கிற வார்த்தை உருவாக்கப்பட்டிருக்கும். ஆகவே அதற்கான நம்பர்ஸ் அதுக்கு நாம் நேராக மேட்ச் பண்ணிக்கணும். எப்படி புரிஞ்சுக்கலாம்? எஃப்னா 1 தான், ஓனா 2, யூனா 3, ஆர்னா 4 தான் கோடிங். 10, டீனா 8 தான், ஈனா 7, என்னன்னா 9 அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பாருங்கள், வரிசைப்படுத்திடலாம். எஃப்க்கான கோடிங் 1, யூ பாருங்கள் இதுலேயே இருக்குது 3, ஆர் 4, என் 9, ஐ இதில் 2வது எழுத்து, ஸோ 5, டி இதில் ஃபஸ்ட் லெட்டர் 8, யூ 3, ஆர் 4, இ 7. இப்போ இதுதான் சரியான விடை. இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3ல் இருக்குது. கேள்வி 27. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 256 என்பது ரெட் கலர்டு சாக் எனவும் 529 என்பது கிரீன் கலர்டு சாக் எனவும் 254 என்பது ஒயிட் கலர்டு சாக் எனவும் அழைக்கப்பட்டால் ஒயிட் என்பதன் குறியீடு என்ன? பாருங்கள், 256 எப்படி எழுதியிருக்காங்க? ரெட் கலர்டு சாக். 529 என்பது கிரீன் கலர்டு சாக். அடுத்து 254 என்பது ஒயிட் கலர்டு சாக். இப்போ ஒயிட்டுக்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கலர்டு சாக் அப்படிங்கிறதே 3 முறை ரிப்பீட்டாக வந்திருக்கு. 2 5 2 5 2 5. இப்போ கலர்டு சாக் அப்படிங்கிறது 2 5 தான். இப்போ ரெட்டுக்கு 6, க்ரீனுக்கு 9, ஒயிட்டுக்கு 4. ஆகவே சரியான விடை 4, ஆப்ஷன் 2. கேள்வி 28. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பாருங்கள் 3 வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. ரிம், டிம், போ இதெல்லாமே பொருளற்ற வார்த்தைகள். சன் இஸ் ஹாட் எனவும் சிம் ஜார் டிம் என்பது மூன் இஸ் கூல் எனவும் ஜார் போ லிம் என்பது சன் அண்ட் மூன் எனவும் அழைக்கப்பட்டால் கூல் என்பதன் குறியீடு என்ன? கூல் எங்கே இருக்குது?
ரெண்டாவது சென்டென்ஸில் இருக்குது. இப்போ ஈஸ் 2 முறை வந்திருக்கு பாருங்கள், வட்டம் போட்டுக்கலாம். அப்போ அதற்கான கோடிங் வேர்டும் 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ 2 முறை ரிப்பீட் ஆனது டிம் தான். ஸோ ஈஸ்க்கான கோடிங் டிம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இப்போ மூன் இதுக்கு கட்டம் கட்டிக்கலாம். இப்போ ரெண்டாவதுலேயும் இப்போ இதற்கான கோடிங் ரெண்டாவதுலேயும் மூணாவதுலேயும் வந்திருக்கும். சிம் ஜார் ஜார் போ லிம். இப்போ ஜார் அப்படிங்கிறது தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ மூணுக்கு ஜார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது தான் கூல். இப்போ சிம் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 29. இது ரொம்ப ஈஸி தான். ஏர் என்பது வாட்டர் எனவும். இப்போ காற்றை நம்ம ஏர்னா காற்றை நம்ம காற்றுன்னு சொல்லக்கூடாது, வாட்டர்னு தான் சொல்லணும். வாட்டர் என்பது ஸ்கை எனவும், ஸ்கை என்பது ரெயின் எனவும் மற்றும் ரெயின் என்பது டஸ்ட் எனவும் அழைக்கப்பட்டால் மீன்கள் வசிக்கும் இடம். மீன்கள் தண்ணியில் தான் வாழும். வாட்டர், இப்போ வாட்டரை நம்ம நேரடியாக வாட்டர்னு சொல்லக்கூடாது. வாட்டர் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, ஸ்கை அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் என்பது ஸ்கை. இப்போ ஸ்கை தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் 3. கேள்வி 30. ஒரு புத்தகம் எப்பொழுதும் டேஸ் கொண்டிருக்கும். ஒரு புத்தகத்தில் படங்கள் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. புத்தகங்களில் கண்டிப்பாக பக்கங்கள் நிறைய இருக்கும். புத்தகம்னாவே அது கதையாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அத்தியாயங்கள், முதல் அத்தியாயம் ஒரு புத்தகமாகவும் இரண்டாவது அத்தியாயத்தை இன்னொரு புத்தகமாகவும் வெளியிடுவாங்க. அது புத்தகங்கள் எப்பொழுதும் பக்கங்களை கொண்டிருக்கும் என்பது தான் சரியானதாக இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் 2. தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் 1 வினாத்தாளில் மேற்பகுதியிலிருந்து 90 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. முதல் 30 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பார்த்துட்டோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.